வணக்கம். நாட்கோ பார்மா பத்தின ஒரு ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த நிதி அறிக்கைகள், முதலீட்டாளர் விளக்கங்கள் மற்றும் பொது தகவல்கள், இதையெல்லாம் வச்சு இப்போ அக்டோபர் 2025 நிலவரப்படி ஒரு அலசல் பண்ணிருக்கோம். என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிற தகவல்களை திரட்டுறது தான் நம்ம நோக்கம். ஆமா, இங்க ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு பாருங்க. நாட்கோ பார்மா இப்போ எந்த நிலையில இருக்கு சொல்லுங்க. அவங்க சமீபத்துல வரலாறு காணாத லாபம் பார்த்திருக்காங்க. ஆனா அதே சமயம் நிர்வாகமே அடுத்த வருஷம் வருமானம், லாபம் ரெண்டுமே குறையும்னு எச்சரிக்கிறாங்க. ஏன்? ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி. இந்த முரண்பாடு தான் கவனிக்க வேண்டியது. இதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். உண்மைதான். இந்த உச்சகட்ட லாபத்துக்கு அப்புறம் வரப்போகுதுன்னே அவங்களே சொல்ற இந்த சரிவு இத புரிஞ்சுகிட்டாதான் நிறுவனத்தை சரியா மதிப்பிட முடியும். கரெக்ட். சரி, அப்போ இந்த ஆய்வை ஆரம்பிக்கலாம். நிறுவனத்தோட நிதி நிலைமை, அவங்க பிசினஸ் மாடல், எதிர்கால திட்டங்கள், என்னென்ன ரிஸ்க் இருக்கு, முக்கிய சொத்துக்கள் என்னன்னு எல்லாத்தையும் ஒண்ணா பார்ப்போம். நிச்சயமா. முதல்ல நாட்கோ. அவங்க என்ன பண்றாங்க? என்ன மாதிரி நிறுவனம்? சரி, நாட்கோ அவங்க ஒரு மருந்து கம்பெனி. ஆனா R&D, அதாவது ஆராய்ச்சி, மேம்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஓஹோ, அவங்க சாதாரண ஜெனரிக் மருந்துகளை தாண்டி ரொம்ப சிக்கலான, தயாரிக்கிறதுக்கு அதிக தொழில்நுட்பம் தேவைப்படுற மருந்துகளை உருவாக்குறாங்க. நீஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. சிக்கலான மருந்துகள்னா அதுல 2 வகை இருக்கு. ஒன்னு FDF, ஃபினிஷ்ட் டோசேஜ் ஃபார்முலேஷன்ஸ். அதாவது நாம சாப்பிடுற மாத்திரை, கேப்சூல் மாதிரி தயார் நிலை மருந்து. சரி. இன்னொன்னு API, ஆக்டிவ் பார்மசூட்டிகள் இன்கிரிடியன்ட்ஸ். அந்த மருந்து வேலை செய்ய தேவையான மூலப்பொருள். ஓகே, அவங்களோட பெரிய பலமே அமெரிக்க சந்தையில தான் இருக்கு. அமெரிக்க சந்தையில என்ன பண்றாங்க? அங்க ஒரு புது ஜெனரிக் மருந்தை முதல் ஆளா அறிமுகம் செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஃபைல், FDF. ஓ, FDF. ஆமா. அப்படி இல்லன்னா போட்டி ரொம்ப கம்மியா இருக்கிற ஜெனரிக் மருந்துகளை கண்டுபிடிச்சு அறிமுகப்படுத்துறது. இதுதான் அவங்களோட முக்கிய உத்தி. அப்போ இவங்க வெறும் காப்பி அடிக்கிற ஜெனரிக் கம்பெனி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா பண்றாங்க. ஆமா, அவங்க அணுகுமுறையே வேற. இந்த FDF பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி அவங்களுக்கு லாபம் தருது? சொல்றேன். அதாவது ஒரு பிராண்டட் மருந்தோட பேட்டன்ட் முடியும் போது நிறைய ஜெனரிக் கம்பெனிகள் போட்டிக்கு வருவாங்க, இல்லையா? ஆனா அமெரிக்க சட்டப்படி அந்த ஜெனரிக் மருந்துக்கு முதலா அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கிற கம்பெனிக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்றவங்களுக்கு சரி, ஒரு 180 நாளைக்கு, அதாவது 6 மாசத்துக்கு சந்தையில ஓரளவுக்கு ஏகபோக உரிமை கிடைக்கும். ஓஹோ, 6 மாசம் அவங்களுக்கு மட்டும்தானா? ஆமா. அந்த சமயத்துல போட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நல்ல விலைக்கு வித்து நல்ல லாபம் பார்க்க முடியும். இது நல்ல உத்தியா இருக்கே. நாட்கோ இந்த விஷயத்துல, அதாவது இந்த சட்ட நுணுக்கங்கள், அனுமதி வாங்குற நடைமுறைகள், இதுல எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. சரி, இத தாண்டி இப்போ விவசாய இரசாயனங்களிலும் இறங்கியிருக்காங்க. அப்புறம் செல் ஜீன் தெரபி மாதிரி புது துறைகளையும் பார்க்கறாங்க. ஓகே, புரியுது. அப்போ அவங்க வெறும் மருந்து மட்டும் இல்லாம டைவர்சிஃபை பண்றாங்க. சரி, இப்போ கம்பெனியோட உரிமையாளர்கள், நிர்வாகம் பத்தி சொல்லுங்க. நிறுவனத்தோட ப்ரமோட்டர்ஸ், அதாவது நன்னப்பனேனி குடும்பம், அவங்க கிட்டத்தட்ட 49.48% பங்குகள் இருக்கு. பாதிக்கு மேல அவங்க கிட்டயே. ஆமா, கிட்டத்தட்ட. இது கம்பெனி மேல அவங்களுக்கு இருக்கிற நீண்ட கால நம்பிக்கையை காட்டுது. மத்த பெரிய இன்ஸ்டிடியூஷனல் முதலீட்டாளர்களும் கணிசமான பங்கு வச்சிருக்காங்க. நிர்வாக குழுவை பார்த்தீங்கன்னா பார்மா துறையில பல வருஷம் அனுபவம் உள்ளவங்க இருக்காங்க. ராஜீவ் நன்னப்பனேனி அவர்தான் வைஸ் சேர்மன் மற்றும் CEO. முக்கிய முடிவுகள் எடுக்கிறது அவர்தான். சமீபத்துல விஜயகிருஷ்ணன் குமார்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. ஆனா அவரை பத்தின விவரங்கள் இன்னும் அதிகமா வரல. சரி, இப்போ நிர்வாகத்தோட நேர்மை. அதை எப்படி பார்க்கிறது? பொதுவா கிடைக்கிற தகவலை வச்சு சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். பொது தகவல்களை மட்டும் வச்சு அவங்க நேர்மையை அளவிட முடியாது. ஆனா நிறுவனத்தோட வளர்ச்சி, அவங்க எடுத்த முடிவுகள், இதெல்லாம் அவங்க திறமையை காட்டுதுன்னு சொல்லலாம். ஆமா, அவங்க செயல்பாடு முக்கியம். நிதிநிலைய பார்த்தா இன்னும் தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. நிதிநிலைக்கு போவோம் வாங்க. குறிப்பா அந்த ரெவ்லிமெட் வருமானம் பத்தி நிறைய பேசப்படுதே. ரெவ்லிமெட்டோட ஜெனரிக் வெர்ஷன் அது. ஆமா, அது ஒரு பெரிய சக்சஸ் அவங்களுக்கு. அந்த பணம் எங்க போகுது? என்ன பண்றாங்க அத வச்சு? ஆமா, ரெவ்லிமெட் அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். அந்த பணத்தை பெரும்பாலும் R&Dக்கும், அப்புறம் இந்த விவசாய ரசாயனங்கள், புது சிகிச்சை முறைகள் மாதிரி மத்த முயற்சிகளுக்கும் பயன்படுத்துறாங்க. சரி, போன நிதியாண்டு, அதாவது FY25 பார்த்தீங்கன்னா வருமானம் 4784 கோடி ரூபாய். இது அதுக்கு முந்தின வருஷத்தை விட 16% அதிகம். 16% வளர்ச்சி. ஆமா, நிகர லாபம் பாருங்க, 1883.4 கோடி ரூபாய். இது 36% வளர்ச்சி. 36% கேட்கவே பிரமிப்பாயிருக்கு. கையில நல்ல பணப்புழக்கம் இருக்குன்னு தெரியுது. நிச்சயமா. ஆனா இங்கதான் அந்த முரண்பாடு வருது. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி. ஆமா, இவ்வளவு பெரிய லாபத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு, அதாவது FY26க்கு நிர்வாகமே வருமானம் 20% குறையும், லாபம் 30% குறையும்னு சொல்றாங்களே. இது ஏன்? இது கொஞ்சம் அதிர்ச்சியா இல்ல? இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட்.